ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடு தாத்தா வீட்டுக்கு போகிற காவேரி காட்டுன்னு கத்துறா. இந்த விஷயத்தை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. கல்யாணம் ஆன ஒருத்தரை எப்படிங்க நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், எந்த தைரியத்தில் பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோவத்தையும் காட்டுறா. அந்த கோவத்தை காட்டும் போது அவளோட கண் அந்த அளவுக்கு தெரியுது. அதே சமயத்தில் நம்ம விஜயும் அவ்வளோ கோவத்தையும் காட்டுறாரு. காவேரி மேலே கிடையாது, அந்த குடும்பத்து மேலே. ஏன்னா குடும்பம் போயிட்டு இப்படி ஒரு வேலையை செய்துச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கோபமாக இருக்கிறாரு. போதுமா உங்களுக்கு, காவேரி எப்படி யோசிப்பான்னு பார்த்துட்டீங்களேன்னு சொல்லிட்டு காவேரி பின்னாடியே ஓடியாடுற விஜய் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாரு, என் ஒய்ஃப் உண்மையிலேயே இறந்துட்டா, நிஜம்தான். என் குழந்தைகிட்ட இந்த உண்மையை சொல்லக்கூடாதுன்னு, என் குழந்தைக்கு தெரியக்கூடாது, அம்மா வருவான்னு நானும் பொய்யா தான் சொல்லி வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே பிளேட்டை மாற்றி ஒய்ஃப் இறந்துட்டான்னு சொல்கிறாரு. அதை நம்புகிற காவேரி, சாரி, உங்கள் கதையை கேட்டாலும் எனக்கு பாவமாக தான் இருக்குது, அதுக்காக உங்களை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்காதீங்க, கல்யாணம் ஆன ஒருத்தரை நான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கூலாக ஆகிறா. ஆனால் எப்படியா இருந்தாலும் நம்ம காவேரிக்கு விஜய் மேலே கோபமும் கிடையாது, பேசுறதே நிறுத்த மாட்டா, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாள். இங்கே சாரதம்மா யமுனா கங்கா கிட்ட சொல்கிறா, நான் விஷயத்த சொல்லிட்டேன்டி, கோபமாக போயிருக்கான்னு. உடனே யமுனா சொல்கிறா, கலகம் பிறந்தாதான் நியாயம் பிறக்கணும், அதுதான் உண்மை, கலகம் பிறந்துட்டு இனி காவேரிக்கு மெல்ல மெல்ல அவரோட ஒய்ஃபும் இல்லைன்னு சொல்லிட்டு விஜயும் புரிய வச்சுட்டாரு. இனி பாப்பாவுக்காக கண்டிப்பாக கல்யாணத்துக்காக சம்மதிப்பா. அவங்க பொண்ணுங்களும் போயிட்டு பேசும்போது பாச மலர்களான்னு சொல்லிட்டு கங்கா யமுனா கிட்ட பேசுகிறா, அவங்களும் சால்வ் பண்ணுறாங்க. நீ பண்ணிப்படி கல்யாணம் பண்ண ஒருத்தரன்னு சொல்லிட்டு யமுனாவை கேட்குறா. அப்படிலாம் இல்லைக்கா, அவரும் நல்லவராக தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இனிமேல் பட்டு காவேரி மனசை தான் கரைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது சாரதமாக அவங்க அக்கா தங்கச்சிங்க நம்ம விஜய் தான் மெயினாக இருப்பாங்க. இனி சித்தி தாத்தாலாம் தலையிட மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம விஜயும் பாப்பா கூட காவேரி கூட இருக்க ஃபோட்டோவெல்லாம் பார்த்து பார்த்து ரசிக்கிறாரு. ஏதோ ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாரு காவேரிக்கு, காவேரியும் அதை பார்க்குறா. கண்டிப்பாக அது ஒரு மன்னிப்பு கேட்குறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மன்னிப்பு கேட்டு காவேரி மனசை மாற்றுவார். கண்டிப்பாக காவேரி ஏற்றுப்பாதான்னு நினைக்கிறேன். அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம். பை பை.